76. புரியுங்களா? 76 15(4) 15(4) அந்த ஆர்டிகல் 15ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது நோ, இதுக்கு முன்னாடி சொன்னப்பட்ட ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து ஸ்டேட் என்ன பண்ண நினைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிபிசிஸ் அண்ட் ஷெட்யூல் கிளாஸ் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இவங்களோட ஸ்டேட்டஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டேட் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தது அப்படின்னா இட் இஸ் நாட் வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 15 அப்படின்ற மாதிரி ஆர்டிகல் 15(4)ல கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்னது, ரிசர்வேஷன் தரலாம் அப்படின்றது, எஜுகேஷன் ரிசர்வேஷன் தரலாம் அப்படின்றது. அப்படியே 16(4)ல பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ், ப்ரொமோஷன் இல்லை ப்ரொமோஷன்ஸ் வராது, அப்பாயின்மெண்ட்ஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ் தரலாம் எஸ்சிபிசிஸ் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ்க்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈவன் இன் முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத் பாடிஸ் அந்த 270 243 அதெல்லாம் வந்து லேட்டராக ஆட் பண்ணப்பட்டது, லேட்டர் ஷெட்யூல்ஸில் லேட்டராக வந்து இந்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அப்போ ஆட் பண்ணப்பட்டது. ஸோ அதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான், போத் 1 and 2. South Cole. South Cole. South Cole. வேற சைனா வேற நேபாள். சவுத் கோல்ன்றது வந்து நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் பாஸ். ஸோ கோல் சேடில் அப்படின்னு நிறைய பாசஸோ இல்லை மவுண்டன் ரேஞ்சஸோ வந்து படிக்கும்போது வந்து சவுத் கோல், ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் கோலில் சேடில் அப்படின்லாம் வந்து படிப்பீங்க. கோல்னா என்னது, இங்கே சிஓஏ இல்லை சிஓஎல் கோல். கோல்ன்றது வந்து 2 மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்கக்கூடிய ஒரு பாஸ். 2 மவுண்டன் ரேஞ்சஸ்ன்றது 2 மவுண்டன் ரிட்ஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இங்கே போகிற மாதிரி இடம் இருக்கும் இல்லைங்களா, ரெண்டு மவுண்டன் ரேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அது நடுவில் பாஸ் ஆகிறதுக்கு இடம் இருக்கும், அதுதான் வந்து கோல்னு சொல்லுவாங்க. அது சின்னதாக இருந்தால் கோல் அப்படின்னும், கொஞ்சம் வைடாக பெருசாக இருந்தால் சேடில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோல் சேடில் பாஸ், ஜெனரலாக பாஸ் இப்போ நிறைய பாஸ் இருக்குது, ஜலீப்லா பாஸ், அந்த மாதிரி நாத்துலா பாஸ் அப்படின்லாம் எக்கச்சக்கமான பாஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ஒன்று கோலில் வரும், இல்லை வந்து சேடில் அப்படின்ற இடத்துல வந்து வரும். பால்காட் பாஸ், அது அதாங்க பாஸ் தாங்க. அது இல்லை இன்டர்சேஞ்சபிளாக யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் நான். கோல் பாஸு இந்த சேடில் எல்லாமே வந்து இன்டர்சேஞ்ச். பாருங்கள், சவுத் கோல் இஸ் மவுண்டன் பாஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டர்சேஞ்சபிளாக வந்து டெர்மினாலஜி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன், யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் பார்த்தீங்க. யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் போட்டிருந்தீங்களா யாராவது? டி போட்டிருந்தீங்களா? எஸ். இது வந்து இட்ஸ் அ ஃபங்க்ஷனல் கமிஷன் அண்டர் யுஎன் ஈகோசாக் தான். மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. எலெக்ஷன் பண்ணுறதும் யுஎன் ஈகோசாக் தான். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில், யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் அவங்க தான் எலெக்ஷனும் பண்ணுறாங்க, ஒன்றும் டாட் பண்ணுறது கிடையாது. 24 மெம்பர்ஸ் ரீஜனலாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. வெஸ்டர்ன் யூரோப் அண்ட் அதர் கண்ட்ரீஸ்க்கு 7 சீட்டு, அப்புறம் ஆஃப்ரிக்காவுக்கு 5, ஏஷியா பசிபிக்கு 4, இந்த மாதிரி வந்து இந்த 24 சீட்ஸை வந்து ரீஜன் வைஸ்டாக வந்து பிரித்து வந்து வச்சுருப்பாங்க. இப்போ அதுதான் வந்து அப்படி தான் வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு டு தி யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன். ரீசெண்டாக இந்தியா எலெக்ட் பண்ணப்பட்டிருந்தது, அதனால தான் கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி நியூஸ். 78 ஆன்சர் ஏ. 79 identify the incorrect statement.
79 அதான் போட்டிருந்தீங்களா 79 சி போர்டு வேறு 79 ஆக்சுவலி டி அது டி வீரப்ப மொய்லி வீரப்ப மொய்லி அப்படின்றவர் தான் வந்து செகண்ட் ஏஆர்சியை வந்து லீட் பண்ணியிருந்தார் வீரப்ப மொய்லி MOILY மொய்லிங்க டி டெல்லி அதான் தப்பு அங்கே வீரப்ப மொய்லி அப்படின்றவர் தான் வந்து ஹெட் பண்ணியிருந்தார் நாட் VK ஐயர் Question number 80. Question number 80. Tiger ranges. பிரம்மபுத்திரால மட்டுங்களா வேற Question number 80. போட்டுங்களா அதாவது 80 ஒன் ஒன்லி வேறு டிங்களா ஆல் த்ரீ சிவாலிக் நார்த் ஈஸ்டர்ன் ஹில்ஸ் பிரம்மபுத்திரா ஃபட் பைன்ஸ் ஏன் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டுன்றது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு 1-2 இல்லாமல் அதை தாண்டி இருக்கா அப்படின்றது சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டுன்றது வந்து நம்ம யாரும் வந்து கோடிஃபை பண்ணி இல்லை குவான்டிஃபை பண்ணி வைக்க முடியாது டிபெண்ட்ஸ் கொஞ்சம் கன்சிடரபிளாக நல்ல அமௌண்ட் ஆஃப் டைகர்ஸ் இருக்கா அப்படின்றது தான் அகைன் இது வந்து சப்ஜெக்டிவ் தான் இல்லைங்களா சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் எல்லாமே நாசாஸ் டெம்போ மட்டும் வந்து நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வந்து பார்ப்போம் நாசாஸ் டெம்போ ஐம் நாட் வெரி ஷூர் அந்த ஆன்சர் தான் கீயும் சரி நாசாஸ் டெம்போ மட்டும் வந்து வில் சி நெக்ஸ்ட் டிஸ்கஷன் வந்து பார்ப்போம் 80 வந்து டிங்க 1, 2 and 3 82 prohibition சொல்லுங்க டிங்களா வேற ஏங்களா cannot be issued against D 3 and 4 cannot be issued against administrative and private authorities cannot be issued kudra can be issued na வந்து judicial and quasi judicial $83 Dabba trading பீங்களா பி எஸ் இன்ஃபார்மல் ட்ரேடிங் டபா ட்ரேடிங்கிற போது வந்து இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்ஃபார்மல் ட்ரேடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே யூஸ் டு பிளேஸ் பெட்ஸ் டபா ட்ரேடிங்கில் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இவ்வளோ போகும்னு பெட் பிளேஸ் பண்ணி மேலே போயிடுச்சு இப்போ 1000 ரூபாய் வைக்கிறாங்க வேஜர் வந்து 1000 ரூபாய் இப்போ மினிமம் அமௌண்ட் இப்போ டாடா ஸ்டீல் வந்து 1000 ரூபாய் இருக்குது இன்றைக்கி அது எண்ட் ஆஃப் த டே இன்றைக்கி வந்து டாடா ஸ்டீல் ஸ்டாக்ஸ் வந்து 1500 போச்சு அப்படின்னா நான் தான் பெட் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு 1000 ரூபாய் சாரி எனக்கு 500 rupees வந்து கிடச்சிரும் பட் அந்த 1000 ரூபாய் வச்ச பேஸ் அமௌண்ட் 800 ஆயிடுச்சு அப்படின்னும் போது அந்த பேலன்ஸை நான் தான் வந்து அந்த அந்த யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து தரணும் ஒரு பேசிக்காக 2 பேர் வந்து இருப்பாங்க ஒன்று வந்து புண்டர் அப்படின்றவங்க அண்ட் இன்னொன்று வந்து அந்த நடத்துகிற இன்டர்மீடியரி சரிங்களா ஸோ இன்டர்மீடியரி தான் அந்த பேஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க வேஜர் பேசிக்காக ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட் மேலே போதா கீழே போதா அப்படின்றத பேஸ் பண்ணி பெட்டிங் வந்து பண்ணுவாங்க மேலே போச்சு அப்படின்னும் போது வந்து எவ்வளோ மேலே போதோ அது வந்து நான் பண்டர் நான் தான் பிளேஸ் பண்ணுறேன் எனக்கு வந்துடும் கீழே வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கீழே வந்ததோ நான் அதை அவன்கிட்ட பே பண்ணணும் ஸோ இது ரொம்ப இன்ஃபார்மல் நிறைய டைப்ஸ் ஆஃப் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றதுக்காக வந்து டபா ட்ரேடிங் அகேன்ஸ்டாக கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இன்சிடர் ட்ரேடிங் அப்படின்னு வரும்போது வந்து இது வந்து ஒரு ஃபார்மல் மெக்கானிசம் மாதிரி நடந்துடும் இல்லைங்களா இன்சிடர் ட்ரேடிங்னா இன்சைட்ஸ் வச்சு வந்து இது பண்ணுறது ஆல்மா ஆட்டா டிக்ளரேஷன் புரியுதுங்களா டபா ட்ரேடிங் புரிஞ்சுதுங்களா டபா ஆர் பாக்ஸ் ட்ரேடிங்னு வந்து கூப்பிட்றாங்க டபா ஆர் பேசிக்காக டப்பா ஆர் பாக்ஸ் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வேஜர் இருக்கு இல்லைங்களா வேஜரை எழுதி அது ஒரு பாக்ஸ் சின்ன டிஃபன் பாக்ஸ் மாதிரியான ஒரு டப்பாவில் வச்சுட்டு இருந்தாங்க அதனால தான் டபா ட்ரேடிங் அப்படின்ற பேரே வந்து வந்துருச்சு அதுக்கு 84 அல்மா ஆட்டா டிக்ளரேஷன்
biological weapons. வேற அல்மா அட்டா டிக்ளரேஷன். அல்மாட்டா டிக்ளரேஷன் இந்த 78ல் கசகஸ்தான் எடுத்துகிட்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2000க்குள்ளே வந்து யூனிவர்சலாக வந்து ஹெல்த் கேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கசகஸ்தான் கசகஸ்தான் முன்னின்று எடுத்துகிட்டு வந்த ஒரு இனிஷியேட்டிவ். இந்தியாவுமே அந்த டிக்ளரேஷனுக்கு ஒரு சிக்னேட்டரியாக தான் வந்து இருந்தாங்க. ஸோ இதை அப்படியே ரெமெம்பர் பண்ணுற விதத்தில் தான் வந்து 2018ல் ஆஸ்தானா டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் சைன் பண்ணாங்க. 40th anniversary ஆஃப் ஆல்மா அட்டா டிக்ளரேஷன் அன்னைக்கு ஆஸ்தானா டிக்ளரேஷன் மறுபடியும் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ்க்காக தான் அந்த ஆஸ்தானா டிக்ளரேஷனும் வந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது. ASTANA ஆஸ்தானா டிக்ளரேஷன் 2018ல் 40 years ஆஃப் ஆல்மா அட்டா டிக்ளரேஷன் அப்படின்றதுக்காக ஆஸ்தானா டிக்ளரேஷன் கொண்டு வந்தது. அகெயின் டார்கெட்டட் ஆன் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். 85 GST and milk. B, C. வேற வேற GST on milk வேற யாராவது போட்டிருந்தீங்களா? சிங்களா? B actually both 1 and 2 are correct. Dairies மேலே வந்து dairies வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. லைக் நீங்கள் கேட்கலாம் மில்க்கு டெய்ரி ஏன் எடுக்க முடியாதுன்ட்டு. மில்க் விற்கும் போது ஜிஎஸ்டி கிடையாது. பட் ஆனால் அதர் சோர்ஸாக விற்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜ்டு பன்னீர் விற்கும் போது வந்து 5% ஜிஎஸ்டி போடுறாங்க. ஸோ இங்கே வந்து ஐடிசி வந்து நம்மளால் கிளைம் பண்ண முடியாது. எனக்கு இட் இஸ் நாட் த ரீசன் ஏன் அப்படின்ட்டு. 1 and 2 are incorrect or correct but not the reason for 2. Article 19(2) question number 86 இல்ல பீங்களா வேற வேற டீங்களா வேற ஏதாவது 19(2)ல டீசென்சி அண்ட் மொராலிட்டி வராதுங்களா? டீசென்சி அண்ட் மொராலிட்டி வரும் 1, 2, 3 and 4. D 1, 2, 3 and 4. Sovereignty, friend relations with other nations, decency, morality, defamation. '87 climate smart agriculture. A ங்களா? climate smart agriculture. C வேறு ஏ பேசிக்காக வந்து கிளைமேட் அதனால் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து அக்ரிகல்ச்சரை எப்படி காப்பாற்றலாம், இல்லை ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது டார்கெட்டாக இருக்கிறது தான் வந்து கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது. கன்சர்வேஷன் அக்ரிகல்ச்சர், சாயில் மேனேஜ்மெண்ட் பற்றி, அகெயின் டாப் சாயில் ரீஜெனரேஷன் பற்றி படிக்கிறது, ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர். நேச்சுரல் ஃபார்மிங்னும் போது எதுவுமே பண்ண மாட்டாங்க, நோ ஃபர்டிலைசர்ஸ், நத்திங், உழுவுறது எதுவுமே கிடையாது, அது பாட்டும் வளரும், அது பாட்டும் வந்து கிடைக்கும், அவ்வளோதான் நேச்சுரல் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது ஒன்லி ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது. ப்ரிசிஷன் ஃபார்மிங்னா வந்து எப்படி சயின்ஸையும் அக்ரிகல்ச்சரையும் இன்கல்கேட் பண்ணி யூஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரிப் இரிகேஷன் சொல்கிறோம், அது சாயில் ஹெல்த் கார்ட்ஸ் இருக்குது, அதெல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் இந்த ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் தான், சரிங்களா? ஸோ எல்லாமே வந்து இட் கம்ஸ் அண்டர் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் 1, 2, 3, 4 and 5. லெட் பாய்சனிங் பீங்களா? வேற டீங்களா? ஏ பி 1 and 3 ஸ்மெல்டிங் யூனிட்ஸ் அண்ட் பெயிண்ட்ஸ். Question number 89. 89 யாரா போட்டுருந்தீங்களா? சிங்களா? வேற சிங்களா?
சி. வேறு ஏதாவது reasonable restrictions under article no person can discriminate against religion, race, caste, genderங்களா செக்ஸுங்களா? செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் ரெண்டும் டைவர்ஸ் ஆகிடும், செக்ஸும் ஜெண்டரும். சரிங்களா? ஜெண்டர் சாரி செக்ஸுன்றது பயாலஜிக்கலுங்க, மேல் ஃபீமேல். ஜெண்டர்ன்றது அப்படி கிடையாது. ஜெண்டர்ன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். இது வந்து ஒரு பயாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். செக்ஸ் அப்படின்னா ஜெண்டர்ன்றது ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். இப்போ ஜெண்டர் எத்தனை ஜெண்டர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? 3 நம்மள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் ஆனால் எக்கச்சக்கமான ஜெண்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதா வந்து இப்போ இந்த ஜெண்டர்ன்றது இப்போ ஜெண்டர்ன்றது 3 கிடையாது. ஜெண்டர் ஒரு ஸ்பெக்ட்ரமாக வந்து மாறிடுச்சு. ஜெண்டர் எக்கச்சக்கமான ஜெண்டர்ஸ் இருக்குது. பைன்றாங்க, பான்செக்சுவல், குயர் கம்யூனிட்டி, எல்லாமே வந்து ஜெண்டர் ஐடென்டிட்டி கீழே வந்து வந்துடுது. ஜெண்டரில் தான் அது. ஜெண்டர்ன்றது பேசிக்காக ஒரு சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட். செக்ஸுன்றது ஒரு பயாலஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட். அது செக்ஸு 2 தான், மேன் அண்ட் விமன். ஜெண்டர் அப்படின்றது டிஃபர்ஸ். நிறைய ஜெண்டர்ஸ் வந்து இருக்குது. அது அவங்களோட ஐடென்டிட்டி, மேனா இல்லையா, நான் நான் பைனரியா, பான்செக்சுவலா, ஏசெக்சுவலா அப்படின்றது எல்லாமே. எஸ், இப்போ ஜெண்டர் கிடையாது, அங்கே செக்ஸ் வரணும். செக்ஸ் அண்ட் ஜெண்டர் ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்ஸ். So fundamental rights are not available to citizens, available only to citizens, not to foreigners. Yes, 2 only. Article 15, 16, 90, question number 90 போடுறீங்களா? வேற யாராவது போட்டிருந்தீங்களா? சி போட்டிருந்தீங்களா? ஏன் சி போட்டிருந்தீங்க? பேசிக்காக எல்லாமே வந்து டேமேஜ் பற்றி பேசுது, லைபிலிட்டி பற்றி பேசுது, தேர்ட் பார்ட்டி லைபிலிட்டியாக இருக்கட்டும், என்ன லைபிலிட்டி ஆகணும் இருக்கட்டும். பட் அது மட்டும் தான் சேஃப்டி பற்றி வந்து பேசுது. ஸோ சேஃப்டி முடியலை, சேஃப்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேஃப்டி பண்ண முடியலனா தான் அந்த லைபிலிட்டி அப்படின்ற கொஸ்டினே வந்து போகுது. நான் அந்த கன்வென்ஷன் மேபி நானும் படித்தது கிடையாது, மேபி சேஃப்டிக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த ஒரு கான்டெக்ஸ்ட்டில் பிடிச்சிருந்தனா கூட வந்து சி போட்டிருக்கலாம். T3 மட்டும் எடுத்துகிட்டு 1, 2 and 4 அப்படின்ட்டு. சி தான். எக்ஸைஸ் அஜயா வாரியர். அஜயா வாரியர் மங்கோலியாங்களா? வர எக்ஸைஸ் அஜயா வாரியர். அஜயா வாரியர் இஸ் வித் யுனைடெட் கிங்டம். யூகே கூட ஒரு மிலிட்ரி எக்ஸைஸ் தான் வந்து அஜயா வாரியர் அப்படின்றது. அது மங்கோலியா கூட வந்து நொமாடிக் எலிஃபண்ட் அப்படின்றது. Question number 92. டிங்களா? சிங்களா? டி வேற? சாரி டிங்களா? வேறு ஏதாவது வேறு ஆன்சர்ஸ்? டிங்களா? எஸ், சர்டன் இன்ஸ்டன்சஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டிபிஎஸ்பி தான் வந்து மேலே இருக்குது. என்ன இன்ஸ்டன்ஸ்? ஆர்டிகல் 31C பார்ப்போமா? ஆர்டிகல் 31C என்னென்னா, இந்த 39ல் வர பிஎன்சியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது லாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். எடுத்துகிட்டு வந்தாலும் அது 14 and 19 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் வந்து கேள்வி கேட்க முடியாது அப்படின்றது தான் வந்து அந்த இடத்துல டிபிஎஸ்பியோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட வந்து டிபிஎஸ்பி கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ அட் சர்டன் இன்ஸ்டன்சஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட டிபிஎஸ்பி மேலே இருக்குது. எக்ஸாம்பிள் 31C. 93 International Organization Partners of Ramsar Sites. International Organization Partners of Ramsar Sites. டிங்க சி போட்டிருந்தீங்களா? வேற 93 International Organization Partners. எல்லாருமே 1, 2, 3 and 4 எல்லாருமே வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ராம்சார் வெப்சைட்டில் போட்டிருந்தா வந்து கொடுத்துருப்பாங்க. ராம்சார் வெப்சைட்டில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் பார்ட்னர்ஸ். So the term LIRIDS recently seen in news. The term LIRIDS recently seen in news. பார்த்தீங்களா? LIRIDS பீங்களா?
லைரிட்ஜ் பார்த்துறீங்களா? none of these. The Lyrid meteor shower அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? Lyrid meteor shower. மீட்டியார் ஷவர் அப்படின்னா நம்ம அர்த்து சன்னை சுற்றி வரும்போது வந்து ஏதாவது ஒரு காமெட்டோட ஆர்பிட்டை வந்து கிளாஷ் ஆகிடும், எப்பயாவது கிளாஷ் ஆகும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த காமெட் இருக்கு, இந்த வால் நட்சத்திரம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த வால் நட்சத்திரம் விட்டுட்டு போகிற துகள்கள் எல்லாமே நம்ம அட்மாஸ்பியரில் வரும்போது எரிஞ்சு அது அப்படியே ஒரு ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் லைட் மாதிரி வந்து பாஸ் ஆகும். அதான் வந்து மீட்டியார். அது மேலேருந்து பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு ஷவர் விழுற மாதிரி வந்து இருக்கும், லைட் ஷவர் விழுற மாதிரி. அதான் மீட்டியார் ஷவர் அப்படின்றது. அடிக்கடி வந்து நம்ம போவோம். அதான் லைரிட் மீட்டியார் ஷவர். Question number 95. சரிங்களா? சி கேஸ் ஆர்டிகல் 352 கீழே தான் வந்து என்ன ஆர்டிகல் இது 19 எடுக்கிறது? 19 எடுக்கிறது எந்த ஆர்டிகல் கேட்குறேன்? 19 வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? எந்த ஆர்டிகல் அந்த ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னு. இப்போது 352 வந்து நேஷனல் எமர்ஜென்சி போடுறாங்களா? நேஷனல் எமர்ஜென்சி போட்டால் வந்து 19 வேலை பார்க்காது அப்படின்னு சொல்கிறாங்களா? அந்த 19 வேலை பார்க்காது அப்படின்ற ஆர்டிகல் 358 ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிகல் 358 and 359. 358 வந்து 19 வந்து வேலை செய்யாதுன்னு சொல்லிவிடும் நேஷனல் எமர்ஜென்சி. அப்போது ஆர்டிகல் 359 வந்து மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எக்ஸப்ட் 20 and 21 இதெல்லாம் வந்து பிரசிடென்ஷியல் ஆர்டரில் இருக்கோ அதெல்லாம் வந்து வேலை செய்யாதுன்னு சொல்கிறது. எஸ். ஹக்கி பிக்கி 1 and 2. வேறு ஹக்கி பிக்கி போடுறீங்களா? பீங்களா? ரீசெண்டாக அந்த சூதானில் மிலிட்ரி அண்ட் பேராமிலிட்ரி அந்த கன்ஃப்ளிக்ட் வந்தப்போ அந்த ஹக்கி பிக்கி அப்படின்ற ட்ரைபல் பீப்புள், கர்நாடகா பேஸ்ட் பீப்புள் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க சூதான் பிரச்சனையில். ஸோ அதுதான் வந்து கான்டெக்ட் ஆஃப் தி நியூஸ். ஸோ ஹக்கி பிக்கி அப்படின்றவங்க வந்து தே ஆர் செமி நொமேடிக் ட்ரைப்ஸ். ஹண்டிங் அண்ட் பேர்ட் கேச்சிங் தான் வந்து மெயின் ஆக்குபேஷனாக கொண்ட ஒரு ட்ரைபு. அதுக்கடுத்து கிராஸ் கசின் மேரேஜஸ் பண்ணிப்பாங்க. தே ஆர் பேட்ரியார்கல் கிடையாது, மேட்ரியார்கல், விமன் லெட், விமன் பேஸ்ட், விமன் சென்ட்ரிக். கிராஸ் கசின்ஸ் மாமா பசங்க கல்யாணம் பண்ணுறது. பேரலல் கசின்ஸ், கிராஸ் கசின்ஸ் தான் வந்து இந்த எப்படி சொல்கிறது, மாமா பசங்க கல்யாணம் பண்ணுறது. $97. வேறு டீங்களா? எஸ். வேறு யாராவது 97 ட்ரை பண்ணியிருந்தீங்களா? சரி, வேறு ட்ரை பண்ணி சதீஷ். எஸ். டி யுஎன் ஹேபிட்டாட்டும் யுஎன்இபி, யுஎன் ஹேபிட்டாட் அண்ட் யுஎன்இபி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துகிட்டு வந்தது. வேறு 98 ஏ வேறு ஏங்களா? 98 வேறு தான் ஆன்சர்ஸ் இருக்குங்களா? 98. ஸோ கோலக்நாத் கேஸில் என்ன சொல்கிறாங்க? பண்ணலான்றாங்களா பண்ணக்கூடாதுன்றாங்க? சங்கரை பிரசாத் கேஸில் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். கோலக்நாத்தில் பண்ணாதீங்க, யாரை பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்ற ரிட்டாலியேஷனுக்காக தான் வந்து 24th அமெண்ட்மெண்ட் வந்து அமலுக்கு வரும். ஏ கோலக்நாத் கேஸ். 99 about preventive detention. preventive detention 99 டிங்களா? வேறு சிங்களா? வேறு ஏ போட்டுருந்தீங்களா? போட்டுருந்தீங்களா? சாரி, டிங்களா? எஸ். ஆன்சர் வந்து பி 1 and 3. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிச்சிருக்காங்க நமக்கு தெரியும். 3rd வந்து 44th அமெண்ட்மெண்ட்
3லேருந்து அது 2 வந்து மாற்றுச்சு. இப்போ செகண்ட் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா செகண்ட் அதாவது 22nd ஆர்டிகல் 22ல் ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து டீல்ஸ் வித் பியூனிட்டிவ் டிடென்ஷன். தப்பு பண்ணியிருக்கீங்க அப்போ டிடென்ஷன் பண்ணுறது எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் டீல் ஆகும். அதாவது 3 and 4 அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் வந்து ஆட் ஆகும். பிரித்து தாங்க வச்சுருக்காங்க செக்யூரிட்டி. புரியல. இல்லைங்க, ப்ரிவென்டிவ்க்கு ஆர்டிகல் 22(1)க்கும் 22(2)க்கும் வந்து சம்மந்தம் கிடையாது. ஏன்னா அது வந்து பியூனிட்டிவ் டிடென்ஷன் பற்றி டீல் பண்ணும். சேஃப்கார்ட்ஸ் ஆஃப் பியூனிட்டிவ் டிடென்ஷன் 24 hours வந்து மேஜிஸ்ட்ரேட்டில் ஒப்படைக்கணும், அந்த மாதிரியான இது ரைட் டு லாயர். அதெல்லாம் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு தி நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட் 100 ஏங்களா வேற சி வேற சி போத் 1 and 2. 6 வருஷத்துக்கு உங்களால் எந்த ஒரு எலெக்ஷனுமே வந்து நிற்க முடியாது. இந்தியன் மேப் இருக்கு. இந்தியன் மேப், கான்ஸ்டியூஷன், ஃப்ளாகு அதெல்லாமே. எஸ்.